அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு தான் சார். ஆமா, வீடியோ எடுக்கிறதுக்கு. இல்ல இல்ல புரியல அவங்க வந்து சார், அவங்க வந்து ஒரு பேரநார்மல் யூடியூபர் சார். அவங்களோட வேலையே என்னன்னா, இல்ல சார், நீங்க யூடியூபர் ரிவ்யூவர், அவர் வந்து பேரநார்மல் யூடியூபர். அவங்கலாம் சரி சார், உங்க வீடியோ நான் பாக்கல சார், அதனால எனக்கு தெரியல. கேளுங்க சார். யூடியூபர் போனவங்க கண்டென்ட்டுக்காக போயிட்டு கடைசியில கன்சீவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு கன்சீவா நான் சொல்றது பையன் என்ன நோக்கம் நிறைவேறிருக்கா புரியல சார். அப்புறம் அசிங்கமா இந்த பொம்பளைங்க சீட் அடிக்கிறாளுங்க, பொம்பளைங்க தண்ணி அடிக்கிறாளுங்க, அது மாதிரி பொம்பளைங்க இல்ல சார், இந்த ராட்ல நான் என்ன பாக்குறேனோ அங்க எடுக்க முடியும். நோண்டியா பாபா வாங்குறா படுகுறா, இன்னொருத்தி நேரா படுத்துட்டா. நாங்க என்ன பாக்குறோமோ அதான் சார் எடுக்கிறோம். நீங்க இப்ப இருக்கிற மக்கள் சார், நீங்க இப்ப கார்ல போனீங்கன்னா, இல்ல சார் நான் பேசுறேன் ஒரு நிமிஷம். நீங்க இப்ப கார்ல போனீங்கன்னா அந்த முக்குல வந்து நிறைய பேர் நம்ம அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த பாலினம் இதுல எதுவுமே கிடையாது. தப்பு தான். பொம்பளை எப்படி பேசினா இது சார், ஆண் மகனோ பெண் மகனோ ரெண்டு பேருமே பேசுறது தப்புதான். அது வந்து எந்த பாலினமும் அது தனியா சொல்லணும்லாம் இல்லைங்க. எனக்கு அந்த மாதிரி இல்ல. மேபி அதுதானுங்க அடிக்ஷன். அடிக்ஷன்னா அதுதான். சோ உங்களுக்கு அடிக்ஷன் உள்ள ஆட்கள், செக்ஸ் அடிக்ஷன், தண்ணி அடிக்ஷன், போதை அடிக்ஷன், சிகரெட் அடிக்ஷன் உள்ளவங்க என்னத்தை சாதிப்பாங்க போய் சாவதான் செத்துட்டாங்க. ஆமா ஆமாங்க, கதைதான். ஆமா, நீ போற நோக்கம் நிறைவேறாம வேற நோக்கம் அதான் நோக்கம். நமக்கு படம் எடுத்த நோக்கம் தெரிஞ்சது. பட் ஆனா அவங்களோட நோக்கம் வேற ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஆமா ஆமாங்க, ஆமா ஆமா. எதுங்க? ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தியேட்டர்ல ஒளிஞ்சிட்டு இருந்து பாத்துட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் எப்படி போகுது எல்லாமே பாத்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முதல்ல நான் ஹேம்நாத் நாராயணன், நான் தான் இந்த படத்தோடைய, அதாவது மர்மர் படத்தோடைய ரைட்டர் டைரக்டர். ஸோ எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணீங்க. காமெடியும் உங்களுக்கு ஒர்க் ஆயிருந்தது. சிரிப்பு சத்தெல்லாம் நல்லா கேட்டுச்சு. ஸோ ஹாரருக்கும் நல்லா ஜர்க் ஆனீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் பார்த்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்டை வந்து அப்படியே கொண்டு வந்து எனக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதை விட மீடியா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏதோ எக்ஸாமுக்கு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தாங்க முடியாம தான் உள்ள வந்து பார்த்தேன். ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ அதை தாண்டி இங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்க டைமை ரொம்ப எடுத்துக்க விரும்பல. அண்ட் மோர் ஓவர் சொன்னீங்க எதனா இருந்துச்சுன்னா கேளுங்க. மோஷன் ரொம்ப டிஸ்டர்ப். அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வச்சிருப்பீங்க. ரொம்ப டிஸ்டர்ப். அது வந்து ஆடியன்ஸ்க்கு எப்படி அது கேரி பண்ண முடியல? இல்ல, அதுதான் நாங்க முன்னாடியே சொல்லிடுவோம். இப்போ ஆமா ஆமா இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. டைட்டில் என்ன போடுவீங்களோ? இல்ல, அதுதான் இப்போ இன்ஃபர்மேஷன் தானங்க. இப்போ நீங்க தான் கொண்டு போய் சேர்க்க போறீங்க மக்கள் கிட்ட. மைக்ல ஸ்டேஜ்ல எதுமே சொல்லல. இப்போ நீங்க சொல்லலாம். அதான் இப்போ சொல்ல போறேன். சரிங்க. ஸோ இங்க வந்து ப்ரிவியூல ஐ மீன் யாருக்கெல்லாம் மோஷன் சிக்னஸ் இருந்தது? நிறைய பேருக்கு இருந்ததுங்களா? இல்ல ஒரு சும்மா தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறேன். இருந்ததுங்களா? ஓகே. ஸோ இந்த ஜேர்னர் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக வந்து ரொம்ப லைவாக இருக்கிறதுனால இந்த ட்ரைபாட் போட்டு லிட்டரலி பார்த்தீங்கன்னா அந்த கிம்பிள் போட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்மூத்தாக டர்ன்லாம் எடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைவ்ல இருக்கணுன்றதுனால அப்படியே விட்டுட்டோம். ஸோ ஆமாம், எதுவும் வாலண்டியரா பண்ணல சார். அந்த சீனோட ஸ்மூத்துக்கு போற மாதிரி தான். நாங்க வந்து ஆக்சுவலா கண்ட்ரோல் தான் பண்ணோம். இது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோம். பட் அதுக்கு மேல போனா இது வந்து உங்களுக்கு ஒரு டிராமா ஃபீல் வந்துடும். இந்த ஷேக்கு, இந்த என்ன சொல்றது, இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஜெனரே கொடுக்க முடியும். ஆமாமா, எனக்கு தெரியும். நான் ஆக்சுவலா அதான் எனிவே எடுத்த அப்புறம் தான் முழுசா. கண்டிப்பா இல்ல, அதனால தான் நான் வந்து இந்த ஆமா. ஸோ அதனால தான் நம்ம வந்து போஸ்டர்ஸ்லயுமே அந்த வார்னிங் டேக் போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலா அதான் இதுல ஒன்னுத்துக்கான விஷயம் நீங்களே பார்த்துட்டீங்க. ப்ரிவியூல இன்னும் ஒரு சின்ன அசம்பாவிதமும் நடந்துச்சு. ஸோ அதை பத்தியும் பேசலாம்.
மர்மர்னா முணுமுணுத்தல் சார். ஆமா. ஸோ முணுமுணுப்பு இப்போ நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு சில பல மந்திரவாங்கலாம் கேட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் டைட்டில் வச்சிருக்கு. இங்கிலீஷ் மர்மரு, தமிழ்ல முணுமுணுத்தல். ஆமா ஆமா, முணுமுணுத்தல்னு கேட்சியா இருக்காதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் வைக்கல. ஸோ ஈஸியா மர்மர்னு 2 வார்த்தையில முடிட்டு உண்டு. ஆமா ஆமா. டென்ட் சீன். ஓகே, உங்களுக்கு அது ஃபேவரட் இல்ல? எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீன் ஃபேவரட் இருக்கும் இல்லைங்களா? படம் ஃபுல்லாவே அந்த ஃபயர் மட்டும் தான் இருக்கிற மாதிரி. ஃபயர் ரைட். அது ஆக்சுவலா 40 நிமிடங்க நீங்க சொல்றது. சோ உங்களுக்கு அந்த நீங்க செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா 1 hour 17-40 seconds பார்த்திருப்பீங்க. பட் எல்லாருமே சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த லாஸ்ட் 20 minutes வேற லெவல்ன்ட்டு தான் சொன்னாங்க. பட் ஆனா அது 40 minutes அது. ஸோ ஆமா ஆமா ஆமா. இல்ல நான் டியூரேஷன்ல இருந்து தான் சொல்றேன். இன்னும் எங்களுக்கு இன்னும் தியேட்டர் கூட கிடைக்கலங்க. ஸோ அதெல்லாம் நாங்க பேசல. ஆமா நல்லா பயமுறுத்துது. ஆனா அதுக்காக அவ்வளவு நேரம் உட்கார வைக்கிறீங்க, அது கொஞ்சம் கம்மி பண்ணி அதே மாதிரி கண்டினியூஸா கொடுத்தாலும் நீங்க இதே தான் வந்து கேட்பீங்க. ரெண்டு கோட்டையில மட்டும் 10 நிமிஷம் கேமரா அப்படியே நிக்குது. அதெல்லாம் வந்து ஷார்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் கிடைக்கும். அதே மாதிரி 2 ஹீரோயினோட ஒரு ஹீரோயினோட அந்த சல்லாப கேட்டு டிராவலர்லாம் வந்து அப்படியே இருப்பாங்க சார். இன்னொரு ஹீரோயினை ஏன் விட்டுட்டீங்க? டிராவலர் இருப்பாங்களா? யாருங்க? நீங்க டிராவலர்லாம் வந்து நிறைய பேர் பாத்துருக்கீங்க. இல்லங்க. ஆமா, இவங்க டிராவலர் கிடையாதுங்க, யூடியூபர். டிராவலர் அண்ட் யூடியூபர் எல்லாம் இப்போ வந்து கேமரா ஃபிட்ல வச்சு போறாங்க வராங்க. அவங்க வந்து யூடியூபருக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பொண்ணுங்க போறாங்க, 2 ஆம்பளை பசங்க போறாங்க. அவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்களா? அவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க. படம் வந்து கற்பனை தானுங்க. நான் கற்பனை கதை தான் சொல்றேன். ஏன்னா நல்லா காட்டிக்கலாம். நல்ல பையன் சொல்றான், ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரி ஆகும்போது அவன் கேரி பண்ணி கூட்டு போறான். இன்னொரு பெண்ணு அப்படிதான் இருப்பாளா? எனக்கு புரியலங்க நீங்க கேக்குறீங்க. காட்டிருக்கீங்க ஒரு பொண்ணு வந்து அவர் தொடர்றாரு, கட்டிட்டு போறா, 2 பேரும் டிராவல் பண்ண போறாங்க. ஒரு விஷயம் பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடக்குது. அது வந்து ஒரு பையன் கேரி பண்ணி நல்லா குட் பர்சனா கூட்டு போறா. இன்னொரு பையனை வந்து இன்னொரு பொண்ணு வந்து அவளே கூப்பிட்டு அவளே குடிக்க வச்சு அவளே பண்றாள். இதெல்லாம் தேவையான்னு கேட்டாங்க. தேவையில்லைன்னு எதுவுமே இல்ல இல்லைங்களா? உங்களுக்கு கனெக்ட் ஆகுது ஆகல இல்ல. அவ பண்ணது பிரமாதமா இருந்தது. அவருக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அந்த ஆமா. டிராவலரை நாங்க தப்பு சொல்லலைங்க. ஆமா, ஜாயிண்ட் அதனால தாங்க ஏ கொடுத்திருக்காங்க. இல்ல அதனால தாங்க ஏ கொடுத்திருக்காங்க. என்கரேஜ் பண்ற மாதிரி இல்ல, அதனால சாகுறா வாழ்றாங்க காட்டுல இல்லைங்களா? இல்லைங்க, படம் தான். படத்தை படமா பார்த்தாலே போதும் நம்ம. ஸ்பெஷல் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டரைஸ் தான் எதுவுமே கேட்டிருக்க மாட்டீங்க. எல்லாமே லைவா தான் பண்ணியிருந்தோம். சவுண்ட்ஸ் வந்து எங்களுக்கு அதனாலதான் அவ்வளவு நாள் எடுத்துச்சு. ஏன்னா இது ஒர்க் ஆகுதா அது ஒர்க் ஆகுதா, இல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கம்ப்யூட்டரைஸ் ஜெனரேட் பண்ணதை போட்டு பார்த்தா அது ஒர்க் ஆகுதா, இதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கே எங்களுக்கு ஒரு 4 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஃபாலி கொடுக்குறோம்னா ஃபாலி வந்து அவங்க ரெகுலர் படங்களுக்கு வேற மாதிரியான ஒரு சவுண்ட் மாதிரி பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட நான் ஸ்போர்ட்ஸ் ஷூனா ஒரு சவுண்ட் கொடுக்கணும், ஒரு ஃபார்மல் ஷூனா ஒரு சவுண்ட் கொடுக்கணும், அவங்களோட ஸ்லிப்பருக்கு ஒரு சவுண்ட் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு நான் காட்டுல நிஜமா ஷூட் பண்ணும்போது இருந்தது, என் மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. ஸோ அதனால நானே போய் சில டைம்லாம் ஃபாலிலாம் பண்ணனால நீங்க பார்த்த ஜிப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மரம் ஏறுற மாதிரியான சத்தங்கள்லாம் ஒன்று வந்திருக்கும். அதெல்லாம் நானே தான் கிரியேட்டும் பண்ணேன் நான். ஸோ மோரோவர் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், அதுக்காக தான் இந்த டைம். மேபி வேற யாருன்னா சீக்கிரமா கூட முடிக்கலாம், எனக்கு அந்த டைம். ஆமா, சாமியை பேய் மாதிரி காட்டுங்க. இது இல்ல கண்ணி, அதை நீங்க அதைதான் நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஒண்ணு வேற வரும்போது தானே அது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கு. நீங்க இது வரைக்கும் கண்ணிகள் நீங்க நேர்ல யாரும் பார்த்தது இல்ல, ஒருத்தர் கூட பாத்துருக்க மாட்டீங்க. சோ நான் இதுக்கு ஒரு உருவத்தை நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான்.
ஸோ இது என்னோட கண்ணிகள், அவ்வளவுதான். காலி பண்ற லைட்ஸே போடாம எப்படி சார் முழு படத்தை எடுத்தீங்க? எனக்கு லைட்டு லைட் போடாம வந்து எங்க இந்த கேமரா லைட்லயே காமிச்சிருக்கீங்க படத்தை, எப்படி எடுக்க முடியுது? இல்ல அது அப்படி இல்லாமயே எடுக்க முடியும். ஆனா இப்படி எடுத்ததுனாலதான் உங்களுக்கு கனெக்ட் ரொம்ப ஜாஸ்தி கிடைச்சது. இல்லைன்னா அது ரொம்ப சினிமா தன்மையா போயிடும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க இருக்கிற அவைலபிள் லைட்லயே போயிடலாம். நிலா வெளிச்சம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா சில இடத்துல நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க, நிலாவே சில இடத்துல ஓப்பன் ஆயிருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கும், சில இடத்துல இருந்திருக்காது, அந்த மாதிரி போயிருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக என்னங்க இப்ப நான் சொல்ல முடியாது இல்லைங்களா, ஏன்னா மக்கள் கிட்ட போகுது. கடவுள் கொல்லலைங்களே, கொல்லலைங்களே. இன்னும் எடுக்க போறீங்களா? 3வது பாகமா எடுக்க போறேன் ஆக்சுவலா. நிஜமா இல்ல யாரு கேட்ட மாதிரி யாரு நீ முடிவு கரெக்டா இல்லையே? முடிவு இருக்குதுங்களேங்க, முடிவு கரெக்டா இருக்குது. 4 பேர் ஒரு கண்ணியோ பேயோ வந்து அடிக்குது, அந்த யாரும் அவ காமிக்கவே இல்ல. அப்ப ஏன் காமிக்கலன்னு கேக்குறாரு. 2வது பாகம் எடுக்க போறீங்களா? யாரு கொன்னதுன்னு கேக்குறீங்களா, இல்ல யாரு நல்லவங்கன்னு கேக்குறீங்களா? இல்ல கடவுள் வந்து நீங்க அதான் சவுண்ட்ல நீங்க கடைசியில் பாத்துருப்பீங்க, அவங்க நடந்து போற சத்தம் கேட்டு இருக்கும். அடி விட்டது போனதானே, அவங்க குளிக்கிறத பாத்துருக்காருங்க முதல்ல. அதான் இப்ப கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இல்ல கிராமங்கள்ல இருந்து வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கன்னிகள் குளிக்கிறத பார்த்தா வந்து அடிச்சிரும்னு சொல்லுவாங்க. அது மேக்சிமம் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கடவுளுக்கு நீங்க கெட்டது பண்ணீங்கன்னா கடவுள் உங்களுக்கு கெட்டதானங்க பண்ணுவோம். கண்ணி நாங்க கண்ணி நிஜ கட்டியா காட்டிருக்கோம். சொல்லுங்க. அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு தான் சார். ஆமா வீடியோ எடுக்கிறதுக்கு. இல்ல இல்ல புரியல அவங்க வந்து சார், அவங்க வந்து ஒரு பேரநார்மல் யூடியூபர் சார். அவங்களோட வேலையே என்னன்னா இல்ல சார், நீங்க யூடியூபர் ரிவ்யூவர், அவர் வந்து பேரநார்மல் யூடியூபர். அவங்க எல்லாம் சரி சார், உங்க வீடியோ நான் பாக்கல சார், அதனால எனக்கு தெரியல. கேளுங்க சார். யூடியூபர் போனவங்க கண்டென்ட்டுக்காக போயிட்டு கடைசியில கன்சீவ் பண்ற மாதிரி பண்ணிட்டு கன்சீவா என்ன நோக்கம் நிறைவேறிருக்கா புரியல சார். அப்புறம் அசிங்க அசிங்கமா இந்த பொம்பளைங்க சீட் அடிக்கிறாளுங்க, பொம்பளைங்க தண்ணி அடிக்கிறாளுங்க, அது மாதிரி பொம்பளைங்க இல்ல சார், ராட்ல நான் என்ன பாக்குறேனோ அதான் எடுக்க முடியும். நோண்டா பாபா வாங்குறா படுங்குறா, இன்னொருத்தி நேரா படுத்துட்டா. நாங்க என்ன பாக்குறோமோ அதான் சார் எடுக்கிறோம். நீங்க இப்ப இருக்கிற மக்கள் சார், நீங்க இப்ப கார்ல போனீங்கன்னா இல்ல சார் நான் பேசுறேன் ஒரு நிமிஷம். நீங்க இப்ப கார்ல போனீங்கன்னா அந்த முக்குல வந்து நிறைய பேர் நம்ம அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த பாலினம் இதுல எதுவுமே கிடையாது. தப்பு தான். பொம்பளைங்க வந்து அப்படி பேசலாமா? பொம்பளை எப்படி பேசினா இது சார்? ஆண் மகனோ பெண் மகனோ 2 பேருமே பேசுறது தப்புதான். அது வந்து எந்த பாலினமும் அது தனியா சொல்லணும்லாம் இல்லைங்க. எனக்கு அந்த மாதிரி இல்ல. மேபி ஒரு பொண்ணு அப்படி பைத்தியம் மாதிரி போகுமா? அதுதானுங்க அடிக்ஷன் தான் அதுதான். சோ உங்களுக்கு அப்புறம் அடிக்ஷன் உள்ள ஆட்கள், செக்ஸ் அடிக்ஷன், தண்ணி அடிக்ஷன், போதை அடிக்ஷன், சிகரெட் அடிக்ஷன் உள்ளவங்க என்னத்தை சாதிப்பாங்க? போய் சாவதான் செத்துட்டாங்க. ஆமா ஆமாங்க, அப்ப கதை இதான். ஆமா, நீ போற நோக்கம் நிறைவேறாம வேற நோக்கம் நோக்கம் அதான் நோக்கம். நமக்கு படம் எடுத்த நோக்கம் தெரிஞ்சது. பட் ஆனா அவங்களோட நோக்கம் வேற ஆயிருச்சு, அவ்வளவுதான். ஆமா ஆமாங்க, ஆமா ஆமா. எதுங்க? ஓகே, ஆமாங்க. ஆக்சுவலா தான் இப்ப தியேட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல பாத்துட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் இன்னும் அப்டேட் வரல. பட் ரொம்ப ஏர்லி தானே, இது டியூஸ்டே தானே. சோ கிடைக்கும். நீங்க எல்லாம் நல்லா எழுதுறீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அவ்வளவுதான்.